சேனல் ரெட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் கோபாச சேனல் எடிட்டர் தோழர் சேசா இருக்கார். அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், பாஜகவின் அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியோட பாரத் ஜாடோ நீதி யாத்திரையோடைய பயணம் வந்து தொடங்கி இருக்குது. வாரணாசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி நின்ற இடத்தை வந்துட்டு கங்கை நீரை வைத்து இவரை சுத்தப்படுத்தி இருந்தாலும், ஆனா மக்கள் மனசுக்குள்ள வந்துட்டு ராகுல் காந்தி போயிட்டான்றது அங்க இருக்க நடைபெறுகின்ற சம்பவங்கள் இளைஞர்கள் தேடி போறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் நிகழ்ந்துட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உத்தரப்பிரதேச இளைஞருடைய மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு படுது? தோழர், பாரத் ஜோடா நீதி யாத்திரை, இந்தியாவிற்காக நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படிங்கிற யாத்திரையை மணிப்பூர்ல தொடங்கி இப்போ உத்தரப்பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. இந்த இரண்டாவது யாத்திரையுடைய முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்குள்ள ராகுல் காந்தி போகணும் அப்படிங்கிறது தான். அதுவும் மணிப்பூர் மாநில மக்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிதான் மணிப்பூர்ல தொடங்கினாரு. அவருடைய முதல் யாத்திரையில பாத்தீங்கன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குள்ள போறதுனால அவருக்கு மிகப்பெரிய ஜனக்கூட்ட ஆதரவு இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதை உடைச்சிருக்கு. இன்னொரு ரெக்கார்டையே இவர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான அஸ்ஸாம், அப்புறம் மணிப்பூர், நாகாலாந்து முதற்கொண்டு இப்போ இதுக்குள்ள வந்திருக்கிறாரு. சத்தீஸ்கர், பீகார், வெஸ்ட் பெங்கால் எல்லாத்தையும் தாண்டி உத்தரப்பிரதேசத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்திக்கு கூடின கூட்டம் தான் இப்ப மிகப்பெரிய அளவுல ஹைலைட் பண்ணப்படுது. காரணம் என்னன்னா, பாஜகவினுடைய கோட்டை 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய இடம். அதுவும் குறிப்பா வாரணாசி பகுதி வந்து மோடியினுடைய சொந்த தொகுதி. அந்த தொகுதியில ராகுல் காந்தி அவர்களுக்கு கூடிய கூட்டம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாக்கள் இந்த செய்தியை மறுத்தாலும் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. குறிப்பாக இளைஞர்கள் அவரை சூழ்ந்துகிட்டு அவர்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பாக்குறப்ப இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தியை இந்தியாவின் நம்பிக்கையா பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால யோசிக்க தோணுது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு சில இளைஞர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. ராகுல் காந்தி அவர்களே, எங்களை மன்னித்து விடுங்கள், தெரியாம உங்களை கடைசி தேர்தலில் தோற்கடித்து விட்டோம், அதற்கான பலனை நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்க, அடுத்த தேர்தலில் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் நிச்சயமா அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள் வந்து உக்கி போட்டு மன்னிப்பு கேட்கிற வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல பரவுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு மாணவர் வந்து ஓடி வந்து ராகுல் காந்தி வாகனத்துல ஏறி அழுகிறாரு. அவர் அழுகிறவரை வந்து கட்டி அணைச்சு ஆறுதல் பண்றாரு. அந்த பையன் சொல்றான், நான் ஓபிசி பிரிவை சார்ந்தவன், படிச்சிருக்கிறேன், எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், ஆனா பேப்பர் லீக் நடக்குது, எனக்கு வேலை கிடைக்கல. உத்தரப்பிரதேசத்துல சமீபத்துல வந்த ஒரு செய்தி, கிட்டத்தட்ட 62,000 காவல் பணியாளர்களுக்கான விண்ணப்பத்துக்கு 50 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பதிவாயிருக்கு. அப்படின்னா அந்த மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் எந்த அளவுக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. 50 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவாயிருக்கு அப்படின்னா வெறும் 21,000 ரூபாய் சம்பளம் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு. 60,000 போஸ்ட்டுக்கு 50 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துல வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு நிலவுது அப்படிங்கிறத பாருங்க. இந்த தமிழ்நாட்டுல வந்து உத்தரப்பிரதேசத்தை வச்சு கம்பேர் பண்ணக்கூடிய பாஜக காரர்கள் இதற்கு ஒரு பதில கண்டிப்பா அவர்கள் சொல்லணும். சோ இந்த நிலையில ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதை தாண்டி ஒரு பெரிய விழிப்புணர்வை வட மாநிலங்களுடைய இளைஞர்கள் மத்தியில ராகுல் காந்தி உருவாக்கிக்கிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா சமூக நீதி அரசியலை மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வட மாநிலங்கள்ல ஒரு கேம்பெயினராகவே ராகுல் காந்தி செயல்பட்டு இருக்காரு. திராவிட கட்சிகள் 50 வருஷமா தமிழ்நாட்டுல செஞ்சதை ஒற்றை ஆளா இன்னைக்கு வட மாநிலங்கள்ல செய்யறத பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து போகக்கூடிய எல்லா இடங்களிலும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினர் இந்தியாவினுடைய 73% மக்களாக இருக்கிறாங்கன்னா அந்த 73% மக்களுடைய உழைப்புனாலதான் இந்திய நாடே இயங்குது. அந்த மக்களுக்கு உரிமைகளும் மற்ற அதிகாரங்களும் கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த ஒன்றிய பாஜக அரசு இவங்களுக்கு அநீதி இழைக்குது அப்படிங்கிறத பெரிய முழக்கமாவே வைக்கிறாரு. இன்னும் ஒரு படி மேல போய் பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தியை கிருஷ்ணர் வேடமாகவே ஒரு போஸ்டர் ஒட்டி அந்த மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்காரங்க போஸ்டர் ஒட்டி இருக்கிற செய்திகள்லாம் வருது. அதுவும் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பையும் பெறுது அப்படிங்கிற காரியத்தையும் பார்க்க முடியுது தோழர். தோழர், இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசத்துக்குள்ள வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு நுழையிறதே மிகப்பெரிய கடினம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க யோகி அப்படின்ற ஒரு சர்வாதிகாரி இருக்கிற அந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த மாநிலத்தோட காவல்துறையோட ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்காது. நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தை வழக்க போட்டு முடக்கலாமா அப்படின்ற ஒரு சூழல்கள்ல தான் பார்ப்பாங்க.
அப்படி இருந்து இந்த யாத்திரை வந்துட்டு ராகுல் காந்தியோட இந்த யாத்திரை உத்தரப்பிரதேசத்துல வெற்றிகரமா போயிட்டு இருக்கிறதுடைய பின்னணி என்னவா இருக்குது? இதை எப்படி பார்க்குறீங்க? தொடர் உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு இன்னைக்கு வேணா பாஜகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒரு காலத்துல அது காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை, காங்கிரஸ் காந்தி குடும்பத்தினுடைய கோட்டைன்னே சொல்லலாம். ஏன்னா ராஜீவ் காந்தில இருந்து சோனியா காந்தில இருந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வரைக்கும் அங்கதான் நின்று ஜெயிக்கிறாங்க. ராகுல் காந்தி வந்து அவருடைய அமேதி தொகுதியில தோற்றாலும் ரேபரலில அவங்க அம்மா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. வயது மூப்பு காரணமா இப்போ ராஜ்யசபா மெம்பரா ராஜஸ்தான்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி பிரியங்கா காந்தி அதே தொகுதியில போட்டிடுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. உத்தரப்பிரதேசம் முழுக்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட ஒரு 8% வாக்குகளோட பரவலா உத்தரப்பிரதேசம் முழுக்க அவங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது. அவங்க காங்கிரஸ் அதே மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கலாம். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்காரங்க உழைக்க மாட்டானுங்க. அவங்க எங்க இருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆகுதா என்னன்னு தெரியல. திமுக முதுகு மேல சவாரி ஏறிக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறாரு, பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா செயல்படுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நிச்சயமா செல்வ பெருந்தகை அவருக்கு தலைவர் பதவி கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மூவ்னு பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க அந்த ஒரு 50-60 வயதுக்கு கீழே உள்ள தலைவர்களா போடுறாங்க. அதுவும் குறிப்பிட்டா இந்த பட்டியலினத்தை சார்ந்தவங்களா பார்த்து தலைவர் பதவியில போடுறது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். அது மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி அவருடைய முன்னெடுப்புலதான் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். சோ உத்தரப்பிரதேச அரசியல் சூழ்நிலையை பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அங்க இருக்காங்க. என்ன ஒரு பெரிய டிராபேக்னா, கடைநிலை மக்கள் வரைக்கும் போய் கட்சியை கொண்டு போய் கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஆட்கள் அங்க குறைவா இருக்கும். இன்னொன்னு, ஒரு தெளிவான கொள்கையை எடுத்து பயணிக்கிற இடத்துக்கு இப்பதான் காங்கிரஸ் கட்சி வந்திருக்கு. இது முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த தெளிவு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த சமூக நீதி அரசியல் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை ரொம்ப தூக்கி கையில பிடிக்கிறாங்க. அது இன்னும் வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்க பெருக்கும் அப்படிங்கிறத தான் நான் நம்புறேன். அதனாலதான் உத்தரப்பிரதேசத்துல வந்து இன்னும் மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவருடைய யாத்திரைக்கு கூடக்கூடிய கூட்டங்கள்ல பெரும்பாலானோர் 80% மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களும் பெண்களும் தான். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தியை வந்து உண்மையாகவே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பாக்குறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் வட மாநிலங்கள்ல ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஓபிசி அரசியல், SC/ST பிரிவினர், அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அது வந்து ஒரு பீப்புள் மத்தியில ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ராகுல் காந்திக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிடைச்சிருக்க இந்த வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஓரளவு வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குதா? இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓட்டா அறுவடை ஆகுமா? ஓட்டா அறுவடை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் செஞ்சாதான் அறுவடை ஆகும். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்திக்கு பாப்புலாரிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மோடி அவர்களை விட அதிகமான பாப்புலாரிட்டி இவங்களுக்கு இருக்கு. மோடி அவர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க, அதிகாரத்துல இருக்கிறதுனால கூட்டம் கூடும். இவங்க ஆட்சியிலேயே இல்லை, இப்ப போனாலும் அவங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடுவாங்க. ஆனா அப்படி கூடக்கூடிய கூட்டங்களை அங்க இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கட்சியினுடைய கொள்கையையும் அதாவது கட்சி அறிவிக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் கடைநிலை மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் அதை ஒரு பிரச்சாரமாக்கி மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறாங்களோ அதுதான் ஓட்டா அறுவடை ஆகும். ஏன்னா இது முழுக்க வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலையுமே காங்கிரஸ் கட்சிக்கு 42% வாக்கு இருக்கு அந்த 3 மாநிலங்கள்லயுமே. அப்படி இருந்துமே தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து சொற்ப வாக்குகள்ல பல்வேறு இடங்கள்ல தோல்வியை சந்திச்சதுதான் காரணம். அதுக்கு காரணம் அங்க இருந்த 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து மக்கள் மத்தியில சரியா போய் வேலை செய்யல அப்படிங்கிறது தான். உத்தரப்பிரதேசத்திலும் அதே நிலைமை தான். பிரியங்கா காந்தி போய் கூட்டம் போட்டாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. ஆனா அது ஓட்டா ஏன் கன்வெர்ட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து இன்னும் சரியா வரல. அதை சரிப்படுத்தணும். ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அந்த ஒற்றை விஷயத்த 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசணும், 3ஆம் கட்ட தலைவர்களும் பேசணும், கடைநிலை கட்சி தொண்டனும் பேசணும். அப்பதான் அது மக்கள் மத்தியில ரீச் ஆகும். இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமை எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ஒரு கொள்கையை பேசினாருன்னா அதே கொள்கையை தான் கடைசி இருக்க தொண்டன் வரைக்கும் தெருமுனை கூட்டத்துல வரைக்கும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு கட்டமைப்புக்கு கட்சியை கொண்டு வந்தாதான்
அந்த வட மாநிலங்கள்ல நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கூட்டங்கள் அனைத்தும் ஓட்டாக மாறும். ஆனா இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அகிலேஷ் யாதவோட ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால ரொம்ப எளிதாகவே இந்த பாப்புலாரிட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாம் சேர்றப்ப நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. 80 தொகுதியில 45 வரைக்கும் இந்தியா கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துல பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.